ஏற்படும் பிரச்சனைகளை குறித்தும் இருதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வருகிறார் இருதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறது உடல் நலமும் உடல் சேர்ந்த மனநலமும் நலமுடன் வாழ்வது தான் முக்கியம். அதான் அடிக்கடி சொல்கிறேன், ஹெல்த் இஸ் வெல்த். நீ நோயற்ற வாழ்க்கை தான் குறையற்ற செல்வம். நீங்கள் கோடான கோடி சம்பாதிச்சிருப்பீங்க, உடல்நலம் கெட்டு விட்டால் அந்த சம்பாதித்த ரூபாய்க்கு அனைத்தும் மதிப்பே கிடையாது. ஸோ இந்த வாரம் சொல்ல போகிற கருத்து பாருங்களேன். நம்ம அனைவரும் உழைக்கின்றோம். உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்திலிருந்து வாழ்க்கை நடத்த வேண்டும். அது வாழ்க்கையின் தத்துவம். உங்கள் அப்பா அம்மா 100 கோடியில் 1000 கோடி கொடுத்திருந்தாலும் நீங்கள் உழைத்து அந்த உழைப்பிலிருந்து நீங்கள் வாழ்க்கை நடத்தும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையின் சக்தியை உணர முடியுமே தவிர மற்றவர்கள் சம்பாதித்த பணத்தில் வாழ்க்கை நடத்தினால் அது நிறைவாகவே இருக்க முடியாது. அது எவராக இருக்கட்டும், மனிதன் பார்க்கின்றோம். எந்த மனிதனும் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க முடியாது. நடந்து கொண்டு, ஓடிக்கொண்டு, வேலை செய்து கொண்டு, அந்த மூமெண்ட்ஸ்ன்னு இருப்பதால் தான் பெற்ற அறிவை, கல்வியை வேலை செய்து பயன்படுத்தி சம்பாதித்து, எதற்கு சம்பாதிக்க வேண்டும்? சம்பாதிப்பதால் நாம் மகிழ்ச்சியுடன் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்து குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி. ஸோ வேலை செய்வது அனைத்தும் பணம் சம்பாதிப்பதற்கு. பணம் சம்பாதிப்பதற்கு காரணம் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக. அதனால் நம்ம உடல் நலத்துடன் இருக்கின்றோம் நினைக்கின்றோம். இந்த ஸ்லைடை முக்கியமாக பாருங்களேன். அனைவரும் பணம் சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன், நாணயம் பேர் வந்தது கூட எந்த பணத்தையும் நாணயத்துடன் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதித்த பணம் உங்களை விட்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் செல்வம் என்ற பெயரே வந்தது. ஆனால் இந்த ஸ்லைடை பார்க்கும்போது பாருங்களேன், பணம் சம்பாதிக்கிறோம், வேலை செய்கிறோம். அந்த ப்ராசஸில் என்ன பண்ணிடுறோம்? அவன் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான். மகிழ்ச்சியை இழந்து பணம் சம்பாதிக்கின்ற ஒருவன் அந்த நிலையில் தன் உடல் நலத்தை இழந்து விடுகிறான். எல்லா வியாதிகளுக்கும் ஆளாகி விடுகிறான். இதுதான் முக்கியமான ஸ்லைட், கவனிச்சிக்கத. அதற்காகத்தான் அடுத்த ஸ்லைடை பாருங்கள். ஒன்றை போடுங்கள், ஒன்றுக்கு அப்புறம் ஒரு 0 10, 2 0 100, 3 0 1000, 5 7 0 கோடி, 30 கோடி கூட சம்பாதித்து கொள்ளுங்கள். ஒரு மீட்டிங்கில் கேட்டேன், 1 கோடிக்கு அப்புறம் நான் 30 0 சொக்கலிங்கம் கொடுங்க எவ்வளோ ரூபான்னு கேட்டேன். உடனே கால்குலேட்டரை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 கோடிக்கு அப்புறம் எவ்வளோ சைபர்னாலும் சேர்த்து கொள்ளுங்கள். அதை சேர்க்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியுடன் சேர்க்க வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியை இழந்து 1க்கு அப்புறம் 30 0 சேர்த்துருக்கீங்க. அந்த 1 என்ற நீ உடல்நலமற்று நீ இறந்து விட்டால், அந்த 1 என்பது போய்விட்டால் மீதி இருப்பது 0. ஸோ உங்களை இழந்து தயவுசெய்து பூஜ்ஜியங்களை சேர்க்காதீர்கள். உங்கள் உடல்நலம் குறைந்து நீங்கள் வைத்திருக்கும் பணத்தை பயனற்று செய்து விடாதீர்கள். உடல் நலத்துடன் செய்ய வேண்டும். அதற்காக இந்த ஸ்லைடை போகிறேன். இந்த வாரம் மிக முக்கியமானது. இதுதான் எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த முறை கலைஞர் டிவி எல்லாருக்கும் அது கேட்குறதுக்கு தான் இந்த ஸ்லைடை நான் போட்டேன். இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா, என் நிலையிலும் மகிழ்ச்சியை இழக்காதீர்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உங்கள் உடல்
நலம் எந்த விதத்திலும் பாதிக்காது. ஹாப்பியாக இருங்க. உடல் மன மகிழ்ச்சி, உடல் நலம், இன்னும் சம்பாதிச்சிட்டே இருங்க. அதுதான் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்திற்கும் வேல்யூ, அதற்கு உடைய மதிப்பும். அதான் நான் சொல்கிறேன், மகிழ்ச்சியை இழக்காமல் செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைத்து படிக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுதோ, வீட்டில் இருக்கின்ற இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, எவராக இருக்கட்டும், அவர்கள் மகிழ்ச்சியை இழக்காமல் உடல் நலத்துடன் இருந்து சம்பாதிக்கின்ற பணத்தை அனுபவிக்கின்ற சக்தியை நீங்கள் பெற வேண்டுமே தவிர, முதல் ஸ்லைடு போட்டோம் பாருங்கள், மகிழ்ச்சியை இழந்து சம்பாதிக்கும் பொழுது நோய்வாய்ப்படுவதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அதற்காகத்தான் ஹெல்த் இஸ் வெல்த், அது மாற்று கருத்தே இல்லை. அந்த ஹெல்த் என்பது நன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஹாப்பினஸ் ஒன்லி ஹெல்த், மகிழ்ச்சி தான் உடல் நலம். மகிழ்ச்சி என்ற உடல் எண்ணங்கள் தான் மனநலம். அதை வைத்து நடக்கின்ற வாழ்க்கையில் நீங்கள் உழைப்பது, சம்பாதிப்பது அனைத்தும், சேர்க்கின்ற பணம் அனைத்தும் அல்டிமேட்டாக முக்கியமாக மகிழ்ச்சிக்காக. மகிழ்ச்சியை இழந்து சம்பாதிக்கும் பொழுது உங்களையே இழக்க நேரிடுகின்றது. ஸோ இந்த மாற்று கருத்தெல்லாம் வாழணும். ஸோ என் நிலையிலையும் மகிழ்ச்சி என்ற உணர்வை இழக்காமல் எவ்வளோ நேரம்னாலும் வேலை செய்யுங்க. சமீபத்தில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு 26 வயது ஒரு நோயாளி 5-6 லட்சம் ஒரு மாதத்திற்கு சம்பாதிக்கின்றான். அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் சிலோனுக்கும் சிங்கப்பூரில் இருக்கவங்க மாறி மாறி டைம் மாறி வேலை செய்து இவன் மாரடைப்பில் வந்து இறக்கும் நிலையில் வந்தான். கரெக்டாக வந்தான், காப்பாற்றி விட்டான். அவன் கேட்குறான், அங்கிள் டாக்டர், இந்த டென்ஷனில் ஹார்ட் அட்டாக் வரேன்னு தெரியாத போயிடுச்சேன்னாரு. அதிலிருந்து பாடமாகி அவன் நல்லா இருக்கார். ஸோ என் நிலையிலும் மகிழ்ச்சியை இழக்காமல் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனிதனாகிய ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையை புரட்டி போட்ட வார்த்தா புயல், சிவப்பு ரோஜா என்று அழைக்கப்பட்ட இந்த புயல் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சேதங்களையும் மறக்கவே முடியாத கொடூரமான நினைவுகளையும் ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது. சென்னையில் திரும்பிய பக்கமெல்லாம் மரங்கள் சாய்ந்து கிடக்கின்றன. மரங்கள் சாயாத சாலைகளே இல்லை. இன்றைக்கும் கூட பல இடங்களில் போக்குவரத்து சீராகவில்லை. பல இடங்களில் தொலைபேசி இணைப்புகள் இன்னும் சீரடையவில்லை. மின்சாரம் 4 நாட்களாக கூட தொடர்ச்சியாக வராத பல இடங்கள் இருக்கின்றன. மீட்புப் பணிகள் ஆங்காங்கு மெதுவாக நடைபெற்று வந்த போதும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது இன்னும் திரும்பிய பாடில்லை. உண்மையிலேயே இந்த கடந்த 20 வருடங்களில் அடித்த ஒரு மிகப்பெரிய புயலாக இந்த புயலைத்தான் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு உக்கிரத்துடன் இந்த புயல் கோரத்தாண்டவம் ஆடியது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த புயலினுடைய விளைவுகள் என்பது சென்னை நகரத்தினுடைய முகத்தையே மாற்றிவிட்டது என்று தான் தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால், நாம் இதுபோன்ற புயல்களை சந்தித்து பழக்கப்படாதவர்கள். சில நாடுகளில் எல்லாம் அடிக்கடி புயல்கள் வரும், சில மாநிலங்களில் கூட அடிக்கடி புயல்கள் வரும். ஆனால் 2011 கடலூர் பகுதியில் வீசிய அந்த தானே புயலுக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிகப்பெரிய ஒரு புயல் என்று சொன்னால் இந்த புயலைத்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பெரும் சேதங்களை எல்லா பக்கமும் அது ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறது. அதனுடைய இழப்புகள் இன்னும் முழுமையாக மதிப்பிடப்படவில்லை. அது 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் கூறுகின்றன. சென்னை மட்டுமல்ல, பல வட மாவட்டங்கள், 4 மாவட்டங்கள், தமிழகத்தின் 4 மாவட்டங்கள் இந்த புயலால் பெரும் சேதத்தை சந்தித்திருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக எத்தனையோ ஆண்டுகளாக இங்கு வளர்க்கப்பட்ட பழமை வாய்ந்த பல மரங்கள் வேரோடு சாய்ந்து போயின.
சென்னை நகரத்திற்குள் எவ்வளவு மரங்கள் இருந்திருக்கின்றன என்பதைத்தான் இப்போதுதான் உணரத்தக்க வகையில் அந்த மரங்கள் சாய்ந்து கிடக்கின்றன. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வீடு இடிந்து போனால் கூட அந்த வீட்டை நாம் கட்டிவிடலாம். ஆனால் ஒரு மரம் முற்றாக முறிந்து போனால் அந்த மரத்தை திரும்பவும் உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது வெறுமனே ஒரு மரத்தினுடைய ஒரு அழிவு மட்டுமல்ல, மாறாக இவ்வளவு மரங்கள் ஒரே நேரத்தில் அழிகிற போது சென்னை நகரத்தினுடைய ஒட்டுமொத்தமான சுற்றுச்சூழலை அடியோடு மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மழை பெய்வதற்கு மரங்கள் மிக மிக முக்கியமானவை. அப்படி இருக்கிற போது சுமார் 1,00,000 மரங்கள் வீழ்ந்திருக்கலாம் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த 1,00,000 மரங்கள் என்பது ஓராண்டில் உருவானதல்ல, ஈராண்டில் உருவானதல்ல. அது பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டவை. அவை வெறும் அழகுக்கானவை மட்டுமல்ல, நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய முக்கிய அம்சமாக இருந்திருக்கின்றன. அன்று புயல் வீசிய அன்று இந்த மரங்கள் எல்லாம் சடசடவென சரிந்து கொண்டிருந்த போது ஆயிரம் பறவைகள் ஆகாயத்தில் சிறகடித்து பறந்த அந்த காட்சியை பார்த்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் ஒன்று வந்துவிட்டது என்கிற ஒரு உணர்வு தான் மேலிட்டது. அந்த அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான பறவைகள் புகலிடம் தேடி அலைந்த அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இது எல்லாமே எதை காட்டுகிறது? உண்மையில் சென்னை நகரத்தினுடைய சுற்றுச்சூழலில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டு விட்டது. கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட சேதங்களை விட கடுமையானது இந்த சேதம். ஏனென்றால் அன்றைக்கு அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக மக்கள் பொருள்களை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், கணிசமானோர் உயிர்களை இழந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு மனிதர்களுடைய அஜாக்கிரதையின் காரணமாக, நிர்வாகத்தினுடைய அஜாக்கிரதையின் காரணமாக சென்னை நகரம் அந்த பேரிழப்பை சந்தித்தது என்றால் சரியாக ஒரு வருடத்தில் அதே மாதத்தில் அதே தினங்களில் இந்த புயல் என்பது இன்றைக்கு நம்மை சூறையாடி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சூறையாடப்பட்டது என்பது ஆதாரமாக இந்த நகரத்தினுடைய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய மரங்களை அது வீழ்த்திவிட்டு சென்றிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வாகன புகைகளின் மூலமாக வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றை பெருமளவிற்கு உறிஞ்சிக் கொள்ளக்கூடியவையாக மரங்கள் தான் இருந்தன. அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு சென்னை நகரம் என்பது இன்றைக்கு ஒரு வெப்பத்தால் தகிக்கக்கூடிய ஒரு நகரமாக இன்று மாறி இருக்கிறது. ஏனென்றால் இன்று புயல் கடந்த இந்த 2-3 தினங்களிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சென்னையில் அடிக்கக்கூடிய வெயில் என்பது இந்த டிசம்பர் மாத வெயில் என்பதையே தாங்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது. சென்னை நகரத்தினுடைய ஒட்டுமொத்த வெப்பத்தினுடைய அளவு திடீரென பல மடங்கு அதிகரித்து விட்டது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த நகரம் என்பது சந்தித்திருக்கக்கூடிய இழப்பு சாதாரண இழப்பு அல்ல. அதாவது தனி மனிதர்கள் வீடுகளை இழந்தவர்கள் அல்லது உடைமைகளை இழந்தவர்களுடைய இழப்புகள் ஒருபுறம் என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த நகரமே தன்னுடைய இயல்பை இன்றைக்கு இழந்திருக்கிறது. இதனுடைய விளைவுகள் நீண்ட காலத்திற்கு இருக்கப் போகின்றன என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மரங்கள் இப்படி வீழ்ச்சியடைந்ததன் மூலமாக பல்வேறு வீடுகளும் கூட அதன் காரணமாக சேதமடைந்திருக்கின்றன, போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. இப்படி மரங்கள் வீழ்ச்சியடைவதற்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் கூட இங்கு பல சுற்றுச்சூழல்வாதிகள் தொடர்ந்து இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு மண்ணில் நாம் மரத்தை நடுகிற போது அந்த மரங்கள் என்பது அந்த மண்ணினுடைய இயல்பிற்கு ஏற்ற மரங்களாக இருக்க வேண்டும். மாறாக அழகிற்காகவோ அல்லது வேறு விதமான இந்த மண்ணிற்கு பொருந்தாத வகையில் கொண்டு வந்து நடப்படுகிற மரங்கள் என்பது இங்கு வேர் பிடித்து வளராது. மாறாக அவை காற்றில் சுலபமாக சரிந்துவிடும் என்று சுட்டி காட்டுகிறார்கள். நேற்று அதாவது சில தினங்களுக்கு முன்பு அடித்த இந்த புயலில் சரிந்த மரங்களை கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கு வேப்ப மரங்களோ அல்லது புளிய மரங்களோ அதிக அளவில் விழவில்லை, மிக அரிதாகத்தான் விழுந்திருக்கின்றன. மாறாக அழகுக்காக வைக்கப்படுகிற பல மரங்கள் தான் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிற போது மரம் வளர்க்கிற கொள்கையில் நமக்கு ஒரு சரியான பார்வை அணுகுமுறை வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்னொன்று, மரங்களை நடுகிற போது அந்த பூமியினுடைய தன்மை அதை பாதுகாக்கப்பட வேண்டும். நிறைய இடங்களில் சாலைகள் போடுவதற்காகவும் வீடுகள் கட்டுவதற்காகவும் பூமி தோண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி தோண்டப்படுகிற போது மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மண் என்பது பலவீனமடைந்து விடுகிறது, அந்த மண் கெட்டித்தன்மை இழந்து விடுகிறது. அப்படி இருக்கிற போது ஒரு மழையோ ஒரு பெரிய மழையோ புயலோ வருகிற போது மரங்கள் சுலபமாக சரிந்து விடுகின்றன. இன்னொன்று, வீடுகளுக்கும் மரங்களுக்குமான இடைவெளி என்பது முற்றிலுமாக இல்லை. அதன் காரணமாக மரங்கள் விழுகிற போது பெரும் உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன. இப்படி நாம் கடந்த காலத்தில் நம்முடைய மரங்கள் வளர்ப்பது தொடர்பான கொள்கையில் இருந்த சில தவறுகளை இந்த புயல் என்பது நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. சரி, இப்பொழுது நம்முடைய கடமை என்ன, இந்த நகரத்தின் மீதான நம்முடைய பொறுப்பு என்ன என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி.
நாம் இந்த நகரத்தை மீண்டும் பசுமை மிக்கதாக மாற்ற வேண்டும். சென்னை நகரத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த வட மாவட்டங்களிலும் நாம் பெருமளவிற்கு ஒரு மரம் நடுகிற இயக்கத்தை நாம் தொடங்க வேண்டும். அரசிற்கு இதில் மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அதே போல் பொதுமக்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய மண்ணிற்கேற்ற மரங்களை நடுவதில் அரசு பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த மரங்களை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இந்த புயல் ஏற்பட்ட அழிவை நாம் கடந்து செல்வதற்கு பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் அடுத்த தலைமுறைக்காவது நாம் சென்னை நகரத்தினுடைய அந்த பழைய தன்மையை நாம் மீட்டுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கு வாழக்கூடிய மக்களுடைய சுகாதாரத்திற்கு மட்டுமல்ல, இந்த நகரத்தினுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் உகந்ததாக இருக்கும். அந்த வகையில் நாம் பெருமளவிலான இந்த மரம் நடும் இயக்கங்களை, இந்த அழிந்த மரங்களை விட பல மடங்கு மரங்களை நாம் நட்டு வளர்ப்பது தான் இந்த புயலின் காரணமாக ஏற்பட்ட அந்த கொடுமைகளுக்கு நாம் செய்யக்கூடிய நிவாரணமாக இருக்கும். ஆகவே மரம் நடும் இயக்கம் ஒரு மாநிலம் தழுவிய பேரியக்கமாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளுக்கு நாள் பல புதிய செய்திகளை படிக்க நாம் முற்படுகின்றோம். இருப்பினும் நாம் படிக்க தவறிய பல அரிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற டிசம்பரில் வெள்ளம், இந்த டிசம்பரில் புயல் என்று இயற்கை தன் சீற்றத்தை சென்னை மாநகரத்தின் மீது மீண்டும் கடுமையாக காட்டியிருக்கிறது. இந்த முறை சென்னையில் மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றியிருக்கிற பகுதிகளில், குறிப்பாக பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, ஆவடி போன்ற பகுதிகளிலேயெல்லாம் மிக கடும் சேதத்தை உருவாக்கிவிட்டு புயல் போயிருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் அடித்த புயல் இந்த மாநகரத்தில் இருந்த மரங்கள் அனைத்தையும் வீழ்த்தி விட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது நமக்கே புயலினுடைய தீவிரத்தன்மை என்ன என்று புரிகிறது. ஏறத்தாழ 1 லட்சம் மரங்கள் சென்னையிலே வீழ்ந்திருக்கின்றன. சென்னையிலும் சுற்றுப்புறங்களிலும் மரம் வளர்ப்போம் என்று சொல்லி அதற்கான பல முயற்சிகளை எடுத்து சில இயக்கங்களும் சில தனிப்பட்ட மனிதர்களும் எல்லாம் வளர்த்த மரங்கள் எல்லாவற்றையும் காற்று 2 மணி நேரத்தில் இல்லாமல் செய்திருக்கிறது. காற்று, நீர், நெருப்பு இவைகளையெல்லாம் அளவாக பார்க்கிற போது நமக்கு அவை மிக சாதாரணமாக இருக்கின்றன. ஆனால் அவையே அளவு மீறுகிற போது எப்படிப்பட்ட பாதிப்புகளை மனிதகுலத்துக்கு ஏற்படுத்தும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 1964 ஆண்டு இப்படி ஒரு புயல்தான் வீசியது. தனுஷ்கோடி என்கிற நகரமே காணாமல் போய்விட்டது. காற்றுத்தான் வீசியது, 2 நாளில் காணவில்லை தனுஷ்கோடி என்னும் ஊரை என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. அதுபோல 2 மணி நேர புயல் காற்று சென்னையிலே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 3 நாள்கள் 4 நாள்கள் வரைக்கும் கூட இன்னமும் மின்சாரம் வராமல் துயரப்பட்டு கொண்டிருக்கிற மக்களும் பகுதிகளும் ஏராளமாக இன்றைக்கு இந்த பகுதிகளிலே இருக்கின்றன. ஆனால் இந்த புயல் அல்லது மழை நமக்கு ஏதாவது நன்மையை கொண்டு வந்திருக்கிறதா என்று பார்த்தால் பெரிய நன்மை என்று எதனையும் சொல்ல முடியவில்லை. மிக கடுமையாக மழை நீர் இல்லாமல் குடிநீர் பஞ்சம் வந்துவிடும் என்கிற அச்சத்திலிருந்து இந்த புயல் நம்மை போக்கியிருக்கும் என்று சிலர் கருதுகிறார்கள். அதுவும் உண்மையில்லை என்று நிலத்தடி நீர் ஆய்வாளர்கள் ஒரு தகவலை தந்திருக்கிறார்கள். வானிலை மையம் தந்திருக்கிற தகவலும் அதுதான். இந்த ஆண்டு மழை மிக குறைவாக பெய்திருக்கிறது. வழக்கமாக பெய்கிற மழையை விட 66% குறைவாக மழை பெய்திருக்கிறது என்பது வானிலை மையம் தந்திருக்கிற தகவல். 66% குறைவு என்பது சாதாரணமானதில்லை. எனவே அந்த நிலையில் இந்த புயல் ஓரளவுக்கு மழையை கொண்டு வந்து அந்த குடிநீர் பற்றாக்குறையை குறைத்திருக்குமா என்று பார்த்தால் இந்த முறை காற்று வீசியது தான் கூடுதலே தவிர மழை பெய்தது மிக குறைவு. பொதுவாக 3-4 நாள்கள் முதலில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கும், பிறகுதான் புயல் வரும். ஆனால் இந்த முறை டிசம்பர் 11ஆம் தேதி புயல் வீசியது, 10ஆம் தேதி இரவு வரையில் கூட மழை இல்லை. 11ஆம் தேதி காலையிலே தூறல், 11ஆம் தேதி மதியம் மழை கூட உடனே நின்று காற்றுத்தான் மிக பலமாக வீசியது. எனவே பெரிய அளவுக்கு 20 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதுவும் மிக மிக குறைவுதான்.
எனவே மழையே இல்லாமல் புயல் காற்று மட்டும் வீசிவிட்டு போயிருக்கிற காரணத்தால் 66% பற்றாக்குறை என்று சொல்லப்பட்ட அந்த குறிப்பு வேண்டுமானால் ஒரு 60% குறைந்திருக்கலாமே தவிர மிகப்பெரிய நீர் பஞ்சத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இவ்வளவு பெரிய புயல் வீசியதற்கு பிறகு குடிநீருக்கு நாம் சிரமப்படுகிற நிலை இன்னும் 4 மாதங்களில் வரப்போகிறது என்பது இன்னொரு துன்பம். எனவே 2 விதமான துயரங்களை இந்த புயல் தந்துவிட்டு போயிருக்கிறது. ஒன்று, குடிநீர் பற்றாக்குறையை நீக்கவில்லை. இன்னொரு பக்கத்திலே ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொன்றையும் நாம் கவனிக்கலாம். தஞ்சை மாவட்டம் போன்ற இடங்களிலே எல்லாம் மழை பெய்யவே இல்லை. ஒட்டுமொத்தமாக வறண்டு கிடக்கிற பூமியாகத்தான் அது இன்றைக்கும் இருக்கிறது. தமிழகத்தினுடைய வரைபடம் முழுவதையும் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கும் கொஞ்சம் பசுமையாக இருக்கிற பகுதிகள் என்றால் முன்பெல்லாம் தஞ்சை மாவட்டத்தை தான் நாம் சொல்லுவோம். ஆனால் இப்போது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை வரை இருக்கிற அந்த வளமான பகுதி கூட வறண்டு தான் கிடக்கிறது. ஈரோடு தாண்டி போகிற போது கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி சில இடங்கள், தென்கோடிக்கு போனால் நாகர்கோயிலை தாண்டி சில இடங்கள், பிறகு மதுரையை தாண்டி மேற்கே போகிற போது தேனியை தாண்டுகிற போது சில இடங்கள், இவைதான் நம் கண்களுக்கு பசுமையாகப்படுகிற இடங்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்றன. மற்ற எல்லா இடங்களும் வறண்டு போயிருக்கிற நிலையை பார்க்கிறோம். எனவே மழை நீர் என்பது மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. மேற்கு பகுதிகளிலாவது தென்மேற்கு பருவமழை உண்டு. எனவே ஆண்டுக்கு 2 முறை மழை பெய்வதற்கான வாய்ப்பு உண்டு. கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை கொட்டுகிற காரணத்தாலே தான் அங்கே நீங்கள் எந்த திசையில் 5 கிலோமீட்டர் பயணம் செய்தாலும் ஒரு ஆறு குறுக்கிடுவதை பார்க்க முடியும். ஆறு குறுக்கீடு இல்லாமல் யார் ஒருவராலும் கேரளாவில் 5 கிலோமீட்டரை தாண்டி பயணம் செய்ய முடியாது. அதற்கு அங்கே மலைகளிலே இருந்து வருகிற அருவிகள், தென்மேற்கு பருவமழை இவையெல்லாம் காரணம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தென்மேற்கு பருவமழை என்பது தேனி, கம்பம், கோவை போன்ற மேற்கு பகுதிகள், மேற்கு மண்டலம் சிலவற்றுக்கு பயன்படுமே தவிர மற்றபடி முழுக்க வடகிழக்கு பருவமழை ஒன்றுதான் தமிழ்நாட்டில் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஊர்கள் அனைத்துக்கும் பயன்படும். இந்த முறை அந்த வடகிழக்கு பருவமழை என்பது முற்றிலுமாகவே பொய்த்து விட்டது என்று சொல்லலாம். எனவே அடுத்து வருகிற மாதங்களில் விவசாயத்தை அது மேலும் கடுமையாக பாதிக்கும். இப்போதே விவசாயிகளினுடைய வாழ்க்கை மிக துயரத்துக்கு உரியதாக, தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களாக விவசாயிகள் இருக்கிற கட்டத்தில் நாம் வாழ்கிறோம். இன்னமும் கூடுதலாக அந்த நிலைமை உயர்வதும், சென்னை போன்ற மாநகரங்களில் குடிநீர் பஞ்சம் பெருமளவுக்கு ஏற்படுவதும் தவிர்க்க இயலாதவைகளாக ஆகி கொண்டிருக்கின்றன. இவைகளையெல்லாம் எதிர்நோக்கி அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் என்ன செய்ய போகின்றன என்பது பெரிய கேள்வி. இந்த இடத்திலே நாம் ஒன்றை குறிப்பிட வேண்டும். எப்போதும் அரசு சார்ந்த, நிர்வாகம் சார்ந்த குறைகளை நாம் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நிறைகளையும் குறிப்பிட வேண்டும். சென்னையிலும் அதனுடைய சுற்றுப்புறங்களிலும் அடித்த புயல் மிக கடுமையானது என்றாலும் சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு மீட்பு பணிகள் விரைவாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அதை யாரும் மறுக்க முடியாது. மிக கடுமையாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்திலிருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு, மின்சார ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு வெகு விரைவாகவே பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பலர் சொல்லுகிறார்கள், பரவாயில்லை, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மற்றவர்களெல்லாம் கடுமையாக வேலை செய்கிறார்கள் என்று. அது செய்தி அறியாமல் சொல்கிற ஒன்றாகத்தான் இருக்க முடியும். காரணம், இன்றைக்கு சென்னைக்கு மேயர் இல்லை, சென்னை மாநகரத்துக்கு அந்த சட்டமன்ற வார்டு உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் இல்லை. பிறகு எப்படி வேலை நடக்கிறது? அதிகாரிகள் மூலமாகத்தான் வேலைகள் நடக்கின்றன. மேயர் இருந்திருந்தால் வேலை நடந்திருக்கும் என்றால் சென்ற டிசம்பரில் சென்னையில் அவ்வளவு பெரிய வெள்ளம் சூழ்ந்தபோது எந்த ஒரு வேலையும் நடைபெறவே இல்லை. அன்றைக்கு மேயர் இருந்தார், கவுன்சிலர்கள் எல்லோரும் இருந்தார்கள். இன்றைக்கு மேயரும் இல்லை, கவுன்சிலர்களும் இல்லை, அதிகாரிகள் இருக்கிறார்கள், வேலைகள் விரைவாக நடக்கின்றன. ஒருவேளை அவர்களெல்லாம் இல்லாத காரணத்தால் தான் நடக்கின்றனவோ என்று மக்கள் பேசிக்கொள்கிற அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. என்னதான் விரைந்து பணியாற்றினாலும் மிக கடுமையான புயல் என்கிற காரணத்தால் அந்த மீட்பு பணிகளை அவ்வளவு உறுதியாக உடனடியாக முடித்துவிட முடியவில்லை. மிக பல இடங்களில் மின்சாரம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் மக்கள் துயரப்படுவதை பார்க்க முடிகிறது. 2 மணி நேர புயல் இவ்வளவு வலிமையாக இருக்கும் என்பதை சென்னை மாநகரம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் அதனை பார்த்திருக்கிறது. காரணம், எப்போதும் புயல் அறிவிப்புகள் வரும்.
அது ஒன்று கடலூர், நாகை போன்ற பகுதிகளை தாக்கும், அல்லது ஆந்திரா, ஒடிசாவுக்கு போய்விடும். நேரடியாக சென்னையை தாக்கிய புயல் 1994க்கு பிறகு இப்போதுதான். எனவே சென்னை மாநகரம் புயலினுடைய கொடூரத்தை இப்போது உணர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அந்த புயலுக்கு பின்னாலும் கூட மழை கூடுதலாக பெய்யாமல், மழை நீர் இல்லாமல் எதிர்காலத்தில் இன்னும் 3 மாதங்களில் வரப்போகிற தண்ணீர் பஞ்சத்தையும் எதிர்கொள்கிற நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் பஞ்சம் என்பது சென்னை மாநகரத்துக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் சந்திக்கப் போகிற மிகப்பெரிய அறைகூவலாக இருக்கிறது. அதனை கணக்கிலே வைத்து கொண்டு அரசு பணிகளை செய்ய வேண்டும். 1,00,000 மரங்கள் வீழ்ந்து போயிருக்கின்றன. மறுபடியும் மரங்களை வளர்க்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் மழையே இல்லாமல் போய்விடும். எனவே இத்தனை பெரிய சங்கடமான சிக்கலான நிலையில் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. ஒரு புயல் பல பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிட்டு போயிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்வதற்காகத்தான் சட்டத்திட்டங்கள் அமைக்கப்பட்டது. இந்த சட்டத்திட்டங்களை மனிதர்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை நம்மிடையே பேசவிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குழந்தை திருமணத்தினுடைய தடை சட்டம். குழந்தைகளுக்கு திருமணம், அது எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழும். அதற்கு முன்னாடி இந்திய குழந்தைகள் மற்றும் சுகாதார நல அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கை 2015லிருந்து 2016 வரைக்குமான அறிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே முதன் மாநிலம் என்னென்னா அது மேற்கு வங்க மாநிலம். ஏறத்தாழ 44% குழந்தை திருமணங்கள் நடைபெறுகின்றன. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீகார் 36% குழந்தை திருமணங்கள் நடைபெறுகின்றது. தமிழகம் சராசரியாக 2015-16 முன்பு இருந்த 21% அதை விட குறைந்து இப்பொழுது 15% வந்திருக்கிறது. அப்படின்னா குழந்தை திருமணங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி எழுது. ஆனால் உண்மையில் பார்க்க போகிறீங்களா, தமிழ்நாட்டினுடைய 15 மாவட்டங்களில் ஏறத்தாழ ஒரு 12லிருந்து 15 மாவட்டங்களில் குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிறது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கிறது. குறிப்பாக கோவை, திண்டுக்கல், தேனி, விழுப்புரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு ஆகிய இந்த மாவட்டங்களில் எல்லாமே பரவலாக குழந்தை திருமணம் நடக்கிறது. அது என்ன குழந்தைகள், யார் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் இப்போ நம்ம முன்னாடி எழுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தியாகாத வரையில், இப்போ 17 வயசு அதில் அந்த ஒரு மாதம் குறைஞ்சிருந்தால் கூட அவர்கள் குழந்தைகள் என்று கருதப்படுவார்கள் பெண்களை பொறுத்த மட்டில். ஆண்களை பொறுத்த மட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இன்டர்நேஷ்னலாக குழந்தை அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனுக்குள்ளே என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 18, 21 என்று வந்திருக்கிறது. எனவே தான் அதையவே நம்முடைய இந்திய அரசாங்கம் அதை அடாப்ட் செய்து கொண்டு அதன் அடிப்படையில் இதற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே குழந்தைகள். எனவே இவர்களுக்குள்ளே நடைபெறுகின்ற திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குழந்தை திருமணம்ங்கிறது என்ன, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, என்ன 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் தானே, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் என்ன அடிப்படையில் என்ன, இந்த வயதுக்கு குறைவாக உள்ளவர்கள் இடையே திருமணம் நடைபெற்றால் அந்த திருமணம் ஒன்று செல்லாது என்பது, அது சட்ட ரீதியாக திருமணமா இல்லையாங்கிறத பற்றி பார்க்கணும். 2வது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். இந்த விஷயம் என்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்போ ஏன் இந்த காரணம், இப்போது தருமபுரியிலே ஆகட்டும் அல்லது வேறு இடங்களில் ஆகட்டும், ஒன்றுமில்லை, நம்முடைய ஆட்சியராக அமுதா அவர்கள் தருமபுரியில் இருந்தபோது ஒரே வருஷத்தில் 120 குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தியில் நம்ம படித்தோம். அதை பார்க்கிற பொழுது அப்போ 120 திருமணங்களும் தடுக்காமல் இருந்திருந்தால் அவை நடந்திருக்கக்கூடும். அப்போ என்ன, பொண்ணு வயசுக்கு வந்த உடனே இது ஒரு பாரம், உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நடக்கிற திருமணங்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பாக இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி, தேனி, இந்த மதுரை, இந்த இடங்களில் அதிகபட்சமாக நடக்குது. கிராமப்புறங்களில் குறிப்பாக 18.3% குழந்தை திருமணங்கள், நகர்ப்புறங்களில் 13%
குழந்தை திருமணங்கள். நம்ம சென்னையில் மட்டும் 2015 16 வரைக்கும் ஏறத்தாழ 18 குழந்தைகள் திருமணம் நடந்திருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளோ மெத்தப்படுத்தவர்களாக இருந்தாலும், ஒரு மாநிலத்தின் தலைநகரமாகவே இருந்தாலும், மக்களுடைய எண்ணத்திலே மாற்றம் வராத பொழுது இப்படிப்பட்ட திருமணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதைத்தான் இது வெளிப்படுத்துது. நான் கேட்டேன், என்ன விஷயம், ஏன் இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? இல்லைங்க, வயசுக்கு வந்த பிறகு அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்புக்கு யாருங்க உத்தரவாதம்? இன்றைக்கி வெளியே போனால் என்னென்னவோ நடக்குது. பாலியல் வன்முறைங்கிறான், பலாத்காரங்கிறான், இல்லை அவளை கையை பிடிச்சி இழுக்கிறாங்கிறாங்க, இல்லை அப்படின்னு எல்லாம் வந்துடுது. எனவே இந்த காரணம், பாதுகாப்பு இன்மை என்கிற ஒரே காரணத்துக்காகவே நாங்கள் வந்ததா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைக்கிறோம். சரி, அப்போ என்ன வேற ஒரு காரணம் என்னென்னா சாதி. எந்த பெரியார் சாதியத்தை மறுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவர் உதித்த திருநாட்டில் தான் இன்றைக்கு சாதி அளவு கடந்த கட்டுப்பாடற்ற அளவில் பெருகி கொண்டிருக்கிறத, அதாவது நாம் காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றுகிறோமோ அப்படிங்கிற எண்ணம் வருகிற அளவிலே இன்றைக்கு சாதி தன்னுடைய வேர்களை மிக வீச்சாக வீசிக்கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் இதில்? குழந்தை திருமணத்துக்கும் அதுக்கு என்ன இல்லை, என் பிள்ளையை நான் படிக்க வச்சுட்டேங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு, அந்த பொண்ணு இப்போ வெளி ஊரில் போய் வேலை செய்ய போகிறா, சென்னையில் ஒரு வேலை கிடச்சிருக்குது, அங்கே போயிட்டு வேறு யாராவது ஒரு பையனோட வேறு சாதிக்காரனோட கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நம்ம குடும்பத்துக்கே அவமானங்க, கிராமத்தில் எங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கிருந்து போகிறதுக்கு முன்னையே அவளுக்கு ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வச்சு அனுப்பிடணும். அப்போ சாதிய கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே குழந்தைகளுக்கு இள வயசுலேயே கல்யாணம் பண்ணி அவர்களை வெளியூர்களுக்கோ அல்லது எங்கு தேவையோ அங்கே செல்வதற்கு அனுமதிக்கிறார்கள். இது ரெண்டாவது விஷயமாக சாதியம் ஒன்று. இது ஒன்று. மூன்றாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் குழந்தை பிறக்கும்போதே இது மாமன் பையனுக்கு தான், இது அத்தை மகளுக்கு தான் அப்படின்னலாம் ஒரு நம்ம தான் ஊரில் சொல்லுமே, டே உனக்கு பொண்டாட்டி பிறந்துட்டாடான்னு சொல்கிறதும், உனக்கு மருமக பிறந்துட்டான்னு சொல்கிறதும் அந்த பிரசவ அறையிலேயே நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்போ அதில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறதுனால வெளியே யாருக்கும் தெரியாதுன்னு, இதுக்கு அப்போ தான் சமைஞ்சு வந்திருப்பா, வயசுக்கு வந்திருப்பா அந்த பொண்ணு. அப்போ அந்த சமயத்தில் உடனே ஒரு 16-17 வயசுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையனுக்கு உடனே கல்யாணம். இந்த விஷயம் வெளியவே வராது. அப்போ இதை தடுப்பது எப்படி? அப்போ தான் குழந்தை திருமண சட்டம் சொல்லுகிறது, 21 வயது 18 வயது ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறைவாக இருக்கிற பட்சத்திலே திருமணம் செய்யக்கூடாது, அது குற்றம். அதை ஒரு 21 வயசுக்கு குறைவான ஒரு பையன் ஒரு காதலியே ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ 15 நாள் தண்டனையை கொடுங்க, கூடவே ஃபைனை போடுங்க. 21 வயசுக்கு மிகைப்பட்ட ஒரு ஆண்மகன் ஒரு குழந்தைய 18 வயசுக்கு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அது குற்றம், 3 மாத தண்டனையும் அபராதமும் கொடுக்கலாம். சரி, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் தண்டனை. கல்யாணம் பண்ணி வச்ச அப்பா அம்மாவுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, பெரும்பாலும் இந்த சட்டம் பெண்களுக்கு தண்டனை கொடுப்பது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் கிராமப்புறங்கள் ஆகட்டும் நகர்ப்புறங்கள் ஆகட்டும் திருமணம் வீடு வாங்குவதல் போன்ற முக்கியமான விஷயங்களில் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கே முடிவெடுக்கிற பங்கு இருப்பதனால ஆண்கள் மட்டுமே இதில் குறிப்பாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தண்டனை. சரி, இவர் வராரு, வைதிக முறைப்படி நடக்கிற ஒரு திருமணம், அங்கே ஒரு ஐயரோ உட்காந்து ஒரு பூஜை பண்ணுறாரு, தாலி கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தப்பிச்சிட முடியாது. யார் யார் கல்யாணம் பண்ணுறாங்களோ, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ, கல்யாணத்துக்கு காரணமாக இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை, சிறை தண்டனை உண்டு. சரிங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டு போனாங்களே உறவு மரக்காரெல்லாம், அவங்களுக்கெல்லாம் தண்டனை இல்லைன்னா கலந்து கொள்பவர்களுக்கும் தண்டனை உண்டு. ஏன் இந்த சட்டம்னு கேட்டிங்கன்னா, 18 வயது பூர்த்தியாகாத பெண்ணின் உடலும் மனமும் வளர்ச்சி அடைவது கிடையாது, குழந்தையை தாங்குகிற இடம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் மட்டுமே கொத்தா குழந்தைங்க இறந்து போனாங்க. எப்படி அவர்களுடைய குழந்தைகளுடைய பிறப்பு என்ன ஏதுன்னு கேட்ட போது தான் அதில் பெரும்பாலான குழந்தைகள் குழந்தை திருமணம் செய்து கொண்ட தம்பதியருக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்னு தெரிய வந்தது. அப்போது குழந்தைகளுக்கும் உடல்நல குறைவு ஏற்படலாம், அல்லது இந்த மாதிரியான நாம் இழப்பை சந்திக்க நேரிடலாம். அந்த பெண்களும் இறந்து போகிற தாய்மார்கள் பிரசவத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக இருக்கின்ற அந்த மனைவிமார்கள் தான். எனவே நாம் அந்த தப்பை செய்யக்கூடாது. 18 வயசு என்ன, நம்ம பொண்ணு படித்து தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற வரைக்குமான அந்த அளவிற்கு அவர்களை கூட இருந்து ஆதரவு கொடுத்து அதற்கு பிறகு நல்ல துணையை தேர்ந்தெடுக்க பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஒரு துணையை அந்த பெண்ணே தேர்ந்தெடுத்தா கூட அதை அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் கவனத்தை சீராக வைத்திருந்தால்தான் நம் மனமும் தெளிவாக இருக்கும்.
நம் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்று மனதினுடைய நலம் பற்றி பார்க்கலாம். உலகம் முழுவதும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை மனநல வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் இதற்காக ஒரு சிறப்பான ஒரு நாள் வேண்டுமென்றால், மக்கள் பலருக்கு, அது நம்ம நாட்டிலே இருந்தாலும் சரி, வளர்ந்து வருகின்ற நாடுகளே இருந்தாலும் சரி, நல்ல வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி, மக்கள் உடல் நலத்தை பேணுவது போல் மனநலத்தை பேணுவது கிடையாது. அவர்களுக்கு அது அவ்வளவு முக்கியத்துவமாக படவில்லை. மனம் இருப்பதால் தான் ஒருவன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். வடமொழியிலே சொல்வார்கள் மனுஷன் என்று. மனிதனுக்கு மனஸ் இருப்பவன் மனிதன். ஆக மனம் இருப்பது தான் மனிதனுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கும் உள்ள முக்கியமான ஒரு வேறுபாடு. ஆக அந்த மனம் என்பது மனிதனுக்கு பல்வேறு விதத்திலே உதவி செய்கிறது. மனம் என்று எதை கூறுவேயானால் அதை வரையறுக்க முடியாது. ஐம்புலன்களுக்கும் ஐம்பொறிகளுக்கும் ஆதாரமாக நின்று மூளையால் இயக்கப்பட்டு உடலையும் உயிரையும் இணைக்கின்ற ஒரு கருவிதான் மனம். மனம் என்பதை இவ்வளவு பெரிதாக இருக்கும், இந்த ஒரு உருவத்தில் இருக்கும், இவ்வளவு எடையுள்ளதாக இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எப்படி காற்றை நாம் உணர முடியுமோ, ஒருவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியுமோ, அதை போலத்தான் மனதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொண்டவர்கள் பலர், புரிந்து கொண்டவர்கள் வெகு சிலர். ஆக அந்த மனம் என்பது மனிதனை ஆட்டி படைக்க வல்லது. கவிஞர் மில்டன் கூறியது போல், ஒரு மனிதனின் நடவடிக்கைகளை சொர்க்கமாக மாற்றுவதற்கும் முடியும், மனதால் நரகமாக மாற்றுவதற்கும் முடியும். அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார், மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்று. இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கெல்லாம் பெரும் செல்வம் மனநலம்தான். அந்த மனநலம் இல்லாத பொழுதுதான் அந்த மனநலத்தினுடைய அருமை புரியும். நிழலின் அருமை வெயிலில் புரிவது போல். ஏனென்றால் மனநல பாதிப்பு என்பது நம் நாட்டிலே மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இன்றைக்கு பரவி கிடக்கிறது. உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றையொன்று சார்ந்திருப்பன. ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போல உடல் ஒரு பக்கம், மனம் ஒரு பக்கம். ஒருவரை நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று விசாரிப்பதற்காக நலம்தானா என்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு பொருள் உங்கள் உடலும் உள்ளமும் நலம்தானா என்றுதான் பொருள். ஆக உடலும் உள்ளமும் ஒன்றையொன்று சார்ந்திருப்பன, ஒன்றால் ஒன்று இயக்கப்படுகிறது. உடல் அவதிப்படும் பொழுது மனம் வருந்துகிறது. மனம் வருத்தத்தில், சோர்வில், அழுத்தத்தில் இருக்கும்போது உடல் பாதிக்கப்படுகிறது. ஆக உடல் நலம் போலவே மனநலத்தை பேணுவதும் மிக அவசியமாக காணப்படுகிறது. எந்த மனத்தை நாம் நல்ல மனம் என்று கூறலாம்? மனநோய் இல்லாமல் இருப்பதை நல்ல மனம் என்று கூறலாம். ஆனால் மனநோய் இல்லாதவர்கள் எல்லாமே மனநலம் படைத்தவர்களா என்றால் இல்லை. ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல தே ஆர் சோ கால்டு நார்மல். அவர்கள் இயல்பாக இருப்பதாக காட்டிக்கொள்பவர்கள், அவ்வளவுதான். இந்தியாவிலே 4 ஒருவருக்கு ஏதாவது ஒரு மனநல பாதிப்பு இருக்கிறது. மிக அவசியமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 25% பேர் ஏதோ ஒரு விதத்திலே மனநல பாதிப்பு. மனநல பாதிப்பு என்று சொல்லும்போது மனநோயானால் ஏதோ ரோட்டிலே பித்துக்கொண்டு அலைவது என்று நினைத்து கூடாது. ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லாமல் தொடர்ந்து 2 மாதம் இருந்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. கணவன் மனைவியிடையும் 2 மாதங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் அது மனநல பாதிப்பு. ஒரு அலுவலகத்துக்கு தொடர்ந்து செல்லாமல் இருந்தால் அடிக்கடி விடுப்பிலே சென்று விட்டால் அது ஒரு மனநல பாதிப்பு.
ஒருவன் அளவுக்கு அதிகமாக குடித்து கொண்டே இருந்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஒருவன் தன்னுடைய கடமைகளை சரியாமல் செய்யாவிட்டால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஒருவன் வருத்தத்தில் இருந்தால் அது ஒரு பாதிப்பு. ஒருவன் மிக அதிகமாக சந்தோஷத்தில் இருந்து எல்லோரையும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஆக மனநல பாதிப்பு என்பது பல்வேறு உருவங்களிலே பல்வேறு வகைகளிலே வெளிப்படுகிறது. சில நேரங்களிலே சில மனநோய்கள் சிறிய அளவிலே இருக்கும். காமன் மென்டல் டிசார்டர்ஸ் என்று சாதாரண மனநல பாதிப்புகள், சாதாரண மிதமான மன வருத்தம், மன அழுத்தத்தினால் ஏற்படுகிற மன வருத்தம் அல்லது மனப்பதட்ட நோய்கள், ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் காமன் மென்டல் டிசார்டர்ஸ், சாதாரண மனநல பாதிப்புகள். இவைகள்தான் மிக அதிகம் உலகத்திலே. அடுத்தபடியாக சிவியர் மென்டல் இல்னஸஸ் என்று சொல்லுவோம். தீவிரமான மனநோய்கள், மனச்சிதைவு நோய் அல்லது மன எழுச்சியும் மன வருத்தமும் மாறி மாறி வரக்கூடிய நோய், மூளையினுடைய செயல்களெல்லாம் குறைந்து கொண்டே வயதான காலத்திலே போகின்ற நோய், இவையெல்லாம் தீவிரமான மனநோய்கள். இவைகள் மிகவும், அதாவது ஏறக்குறைய 2-3% பேர் உலகத்திலே அல்லது 5-6% பேர் இருப்பார்கள். இதேபோல் 10 அல்லது 15 மடங்கு இருப்பார்கள் சாதாரண மனநல பாதிப்பு இருப்பவர்கள். இதை தவிர வயதானவர்களுக்கு என்று சில மனநல பிரச்சனைகள் உண்டு. பெண்களுக்கு என்று சில சிறப்பான மனநல பாதிப்புகள் உண்டு. பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வயதுக்கு வந்தது முதல் அவர்கள் கர்ப்ப காலத்தில் இருந்து பிள்ளைப்பேற்றுக்கு பிறகு அவர்கள் 45-50 வயதிலே மாதவிடாய் நின்று போகின்ற காலம் முதற்கொண்டு எல்லா காலங்களிலும் அவர்கள் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளவர்கள். ஆக மனநல பாதிப்பு என்பது குழந்தைகளையும் விட்டு வைப்பதில்லை. குழந்தைகளுக்கும் பலவிதமான மனநல பாதிப்புகள் இருக்கிறது. குழந்தையினுடைய மன வளர்ச்சி குறைவாக இருப்பதால் அதனால் ஏற்படுகிற விளைவுகள், படிப்பில் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் அல்லது ஒரு இடத்திலே இருந்து ஒழுங்காக அமைதியாக கற்றுக்கொள்ள முடியாமல் பல இடங்களிலும் மனதை அலைய விடுகின்ற நிலை, அல்லது யாரிடமும் பேசாமல் ஒருவரை தனக்குள்ளே தான் மூழ்கிக்கொண்டிருக்கிற நிலை, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் என்று சொல்வார்கள், ஓவர் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்கள், ADHD என்று சொல்வார்கள். இப்படி குழந்தைகளுக்கும் மனநல பாதிப்பு வரலாம், பெண்களுக்கும் சிறப்பான மனநல பாதிப்புகள் வரலாம், முதியவர்களுக்கும் மனநல பாதிப்புகள் வரலாம். இந்த மனநல பாதிப்புகள் எல்லாமே மனிதனை பல நேரங்களிலே பலவிதமாக தொந்தரவு செய்கிறது. அவனை மட்டுமல்லாமல் அவனுடைய குடும்பத்தை, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்தை தொந்தரவு செய்துகிறது. ஆக உடலை கவனிப்பதை போல அதைவிட ஒருபடி மேலே மனதை நலதோடு வைத்து கொள்ள வேண்டும். யார் மனநலம் படைத்தவர்கள் என்று பார்த்தால், தன்னுடைய செயல்கள் யாருக்குள் கட்டுக்குள் இருக்கிறதோ அவன்தான் மனநலம் படைத்தவன். தான் யார், தன்னால் எது முடியும் எது முடியாது என்று யார் கணிக்கிறானோ அவன்தான் மனநலம் படைத்தவன். தனக்கு எது லட்சியம், தான் எங்கு போய் கொண்டிருக்கிறோம் அல்லது வேறு திசையில் மாறிக்கொண்டிருக்கிறோமா என்று கணிக்க தெரிந்தவன் தான் மனநல பாதிப்பவன். தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள் வைப்பவன் தான் மனநலம் உடையவன். தனக்குள்ளாகவே முட்டி மோதிக்கொண்டு இல்லாமல் அல்லது தான் யார் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய செயல்களை அல்லது மனப்போராட்டங்களை யாரு தன்னால் கட்டுக்குள் வைத்துக்க முடியுமோ அவன்தான் மனநலம் படைத்தவன். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் வருகிற பிரச்சனைகள் போல் மன அழுத்தம் வருவதை யார் சிறப்பாக எதிர்கொண்டதை சமாளிக்கிறானோ அவன்தான் மனநலம் படைத்தவன். ஆக மனநலம் படைத்தவர்களாக இருப்பது மிக மிக அவசியம். உடல் நலத்தை பேணுவது போல் மனநலத்தையும் பேண வேண்டும்.